நாம் ஒன்றாக இணைந்து நமது ஈழ மக்களின் குரலை சர்வதேசத்துக்கு காட்டியிருக்கின்றோம். நமது இந்த அரசாங்கத்தின் மீது துளியளவும் நம்பிக்கையற்ற நிலையில் சர்வதேசத்துக்கு நமது ஒருமித்த குரலை திரட்டி நமது சர்வதேசத்தின் பார்வை மீது கண்டுகொள்ள வேண்டும். இனம் திட்டமிட்டு அழிவடைந்து கொண்டிருக்கும் நிலையில் சர்வதேசம் அதனை பாராமுகத்துடன் இருப்பது நமக்கு மிகவும் கவலை அளிக்கின்றது. சர்வதேசமே நமது ஈழ மக்களுக்கு எதிராக இழைக்கப்பட்ட யுத்த குற்றங்கள், இனப்படுகொலைகள் என்பவற்றை சர்வதேச விசாரணை ஏற்படுத்தி நமது ஈழ மக்களுக்கு இந்த நாட்டிலே சம உரிமையுடனும் சம அந்தஸ்துடன் வாழ சர்வதேசம் அனைவரும் ஒன்றிணைந்து இந்த மக்களுக்கான உரிய தீர்வினை வழங்க வேண்டும் என்று நமது ஈழ மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். எங்களில் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில், அதாவது யாழ் பல்கலைக்கழகமோ அல்லது தமிழ் மக்களின் நிலைப்பாட்டை பொறுத்தவரையில் இந்த தாமதப்படுத்தலானது எமது நீதியை மறுப்பதாக இருக்கும். ஏற்கனவே விசாரிக்கப்பட்ட விசாரணை முழுமையானதாக இல்லை என்றுதான் எங்களோட கோரிக்கை. இருந்தபோதும் அந்த முழுமையற்ற அறிக்கையாவது உரிய காலத்தில், அதாவது இந்த ஏற்கனவே திட்டமிட்டபடி இந்த மார்ச் மாதம் வெளியிடுவதுதான் சிறந்தது என நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். ஏனென்றால் தாமதிக்க அதனுள் உள்ளுக்குள்ள சிறப்பு குறைக்கப்பட்டு கொண்டிருக்கும். அடுத்தது மனித உரிமை தொடர்பான விசாரணையை தாமதப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கும். எனவே உரிய காலத்திற்கு அறிக்கையை வெளியிட வேண்டும் நாங்கள் விரும்புகிறோம். ஈரோடு இருக்கிறவனுக்கு என்ன முடிவு? இவ்வளோ காலம் 17 வருஷம் முடியுது. அதாவது 1996ஆம் ஆண்டு 7ஆம் மாதம் பங்குனி மாதம் 7ஆம் மாதம் 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் சாவச்சேரியிலே கைது செய்யப்பட்டவர். இன்று இதுவரையும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவருக்கு ஒரு விடுதலை இதுவரையும் இல்லை. இப்படி நாங்கள் இந்த அரசாங்கத்தை மாற்றி அமைச்சாலாவது எங்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான முடிவு வரும் என்று சிந்தித்தோம். அவரும் கண் திறக்காமல் கண்ணை மூடிக்கொண்டே இருக்கிறார். ஆனபடியால் எங்களுக்கு மைதிலி ஸ்ரீபாலா உடனடியாக எந்த விதமான நிபந்தனையுமின்றி எங்களோட கைதிகளை உடனடியாக விடுதலை செய்ய சொல்லி நாங்கள் மிகவும் மன்றாட்டமாக கேட்டுக்கொள்கிறோம். சர்வதேச விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தமிழ் மக்களால் தொடர்ச்சியாக அந்த போர் முடிவிட்ட பின்னர் வலியுறுத்தப்பட்டு வந்தது. இந்த நிலைமையில் மேற்கு நாடுகள் தங்களுடைய ஒரு தேவைக்காகவும் ஐநாவிலே சர்வதேச விசாரணை என்கின்ற ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருந்தன. அதுக்கு தமிழ் மக்களுடைய முழுமையான ஆதரவு இருந்தது. 2012ஆம் ஆண்டு ஒரு தீர்மானம் கொண்டு வரப்பட்டு அது ஒரு உள்ள விசாரணையாக இருந்தது. ஆனால் அதனை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஒரு சர்வதேச விசாரணை வேண்டும் என்று வலியுறுத்தி வந்திருந்தோம். அந்த அடிப்படையிலே 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் சர்வதேச விசாரணை என்கின்ற அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது. அந்த அவ்வாறு நிறைவேற்றப்பட்ட தீர்மானம் இதன் பிரகாரம் கடந்த வருடம் செப்டம்பர் 1ஆம் தேதிக்கும் அக்டோபர் 31ஆம் தேதிக்கும் இடையிலே சாட்சியங்கள் கூறப்பட்டிருந்தது. ஐநா மனித உரிமைகள் பேரவையின் விசாரணை குழுவினால் சாட்சியங்கள் கூறப்பட்டிருந்தது. அந்த சாட்சியங்களின் அடிப்படையில் தயாரிக்கப்படுகின்ற அறிக்கை, இலங்கை தொடர்பிலான அந்த யுத்த குற்ற அறிக்கை இந்த மார்ச் மாதம் சமர்ப்பிக்கப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் இலங்கையில் இப்பொழுது ஏற்பட்டிருந்த அந்த ஆட்சி மாற்றத்தின் பின்னர் அந்த ஆட்சி அமெரிக்காவுக்கும் மேற்குக்கும் இந்தியாவுக்கும் சார்பான ஒரு ஆட்சியாக இருக்கின்ற காரணத்தினாலே அந்த ஆட்சியாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடாது என்பதற்காக அந்த அறிக்கை வெளியிடுவது இப்பொழுது ஒத்திவைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த ஒத்திவைக்கப்பட்ட சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த காலம் தாமதிக்கின்ற நீதியானது தமிழர்களுக்கு ஒரு அநீதியை தான் ஏற்படுத்தும் என்ற ஒரு அடிப்படையிலே இந்த அறிக்கை பிற்போடப்பட்டிருக்கின்றது. அதனை கண்டித்தும் உடனடியாக அந்த அறிக்கை வெளியிடப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தியும் இன்று இந்த போராட்டம் நடைபெற்றிருக்கின்றது.